உங்கள் குழந்தை ரீடிங் அவாய்ட் பண்ணுறாங்களா? ஹோம்ஒர்க்னு நோட் எடுத்தாலே ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்களா? அப்படி இருக்க குழந்தைங்கிட்ட என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இது டே 1 ஆஃப் ஹெல்பிங் கிட்ஸ் லேர்ன் அண்ட் ஸ்பார்க்கிள். படிக்க சொன்னால் எஸ்கேப் ஆகிடுறாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க, ரொம்ப ஸ்லோவாக படிக்கிறாங்க. இதுவே ஒரு சில பேரண்ட்ஸ்க்கு ஃப்ரஸ்ட்ரேட்டிங் ஆயிடும். பட் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், இது அவங்களுடைய லேசினஸ் கிடையாது. நிறைய குழந்தைங்களுக்கு இது ஒரு ஹிடன் விஷன் ப்ராப்ளமாக இருந்திருக்கு. ஒரு குழந்தை படிக்கும்போது அவங்க ஐஸ் ஸ்மூத்தாக மூவ் ஆகலைன்னா அவங்க ரீட் பண்ணிட்டு இருக்க லெட்டர்ஸ் ஜம்ப் ஆகலாம், லெட்டர்ஸை ஸ்கிப் பண்ணி படிக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் அவங்க படிக்கும்போது லெட்டர்ஸ் பிளர்ராக தெரியறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அந்த குழந்தை அதை படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. எஸ்பெஷலி இன் ஆட்டிசம் அண்ட் ADHD கிட்ஸ்க்கு இந்த விஷுவல் ப்ராசஸிங் இஷ்யூ ரொம்ப காமனாக இருக்கும். அது ஒரு பிஹேவியர் இஷ்யூ மாதிரி தெரியும், பட் அதோட ரூட் வேறு. குட் நியூஸ் என்னென்னா, இதை விஷன் தெரப்பி மூலயமா சரி பண்ணிடலாம். இதில் அவங்களுடைய அட்டென்ஷன் அண்ட் ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணி எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்றத சொல்லி கொடுத்து அவங்களுடைய ஐ பிரெயின் கோஆர்டினேஷனை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் குழந்தைய ரீடிங் பண்ணும்போது ஸ்ட்ரகிள் பண்ணால் அதை பிஹேவியர் நினச்சி இக்னோர் பண்ணாதீங்க. கரெக்டான ரீசன் கண்டுபிடிச்சா எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. இது இம்ப்ரூவ் ஆனாலே அவங்களுடைய ரீடிங் நல்லாவே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவங்களுடைய அட்டென்ஷன் இம்ப்ரூவ் ஆகும், அவங்களுடைய ஃபோக்கஸும் பெட்டர் ஆகும். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இன்னும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.